نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وليست التوبة للذين يعملون سيئات حتى إذا حضر أحدهم الموت قال إني تبت الآن وللذين يموتون وهم كفار أولئك أعتدنا لهم عذابا أليما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 18வது வசனம். இந்த வசனத்துல இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட 17வது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன், நீங்கள் ஒரு பாவத்தை அறியாமையில் செய்துவிட்டால் விரைவாக அதற்கு நீங்கள் என்னிடத்துல மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். ஒரு பாவம் நிகழ்ந்துருச்சு, ஒரு தீமையான ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நேரம் கடத்தாதீங்க, காலத்தை கடத்திக்கிட்டு இருக்க வேணாம். ஒரு பாவம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது எந்த நிலையில் நீங்கள் செய்திருந்தாலும், அதை நீங்க தெரிஞ்சே செஞ்சிருந்தாலும் சரி, தெரியாம செய்திருந்தாலும் அதை நீங்கள் அறியாமையில் செய்ததாகத்தான் நான் எடுத்துக்குவேன் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு என்ன செஞ்சிருங்க, உடனடியாக விரைவாக மன்னிப்பு கேளுங்க. அப்படி விரைவாக மன்னிப்பு கேட்டால் என்னுடைய மன்னிப்பு உங்களுக்கு ரொம்ப விரைவா கிடைச்சிரும் என்பதாக 17வது வசனத்துல அல்லாஹ் சொன்னா. இந்த 18வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, வலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதுஹுமுல் மௌத். எவர்கள் பாவங்கள் செய்து கொண்டே இருந்துவிட்டு பாவத்தை மட்டும்தான் செய்யற, அதற்கு உண்டான எந்த தௌபாவையும் அவர் அல்லாஹ்ட்ட கேட்கல. சும்மா கூட என்ன செய்யல, தனக்கு அல்லாஹ்விடத்துல அவர் தௌபா கேட்கல. ஏன்னா தௌபா என்பது ரொம்ப அதிகமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்திய ஒன்று தௌபா. நம்ம ஹதீஸ் எடுத்து பார்த்தோம்னா தெரியும், ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கிறேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் இந்த உலகத்தில் 2 தன்மையுள்ள மனிதனை நேசிக்கிறேன். அதுல முதலாவது மனிதர் தன்னையும் தன்னுடைய உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன். முதல்ல தௌபா செய்யக்கூடியவர் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதுல முதலாவது யார் அப்படின்னு சொன்னா, அதிகமாக என்னிடத்தில் தௌபா செய்பவரையும் சுத்தமாக இருப்பவரையும், தன்னையும் தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய தான் இருக்கக்கூடிய எல்லா வித நிலைகளையும் தன்னை சுத்தமாக வைத்துக் கொண்டவர். இந்த 2 பேரை நான் விரும்புறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல வலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி, பாவங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, ஆனா என்ன செய்யல, அல்லாஹ்விடத்துல எந்த விதமான தௌபாவையும் அவர் கேட்கவே இல்லை. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஹத்தா இதா ஹதர அஹதுஹுமுல் மௌத், அவருக்கு மௌத்து வரப்போகுதுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவ்வளவுதான், நாம இனிமேல் மௌத்தாக போறோம், இனிமேல் நமக்கு அவ்வளவுதான், உடம்புலாம் பலகீனம் அடைஞ்சிருச்சு. தன்னுடைய மௌத்தை அவர் உணர்ற, தான் மௌத்தாக போகக்கூடிய ஒரு நிலை அவருக்கு வருது. அப்ப அல்லாஹ் சொல்றான், முடிவில் மரணம் அவரை வந்தடையும் போது அவர் என்ன சொல்றாரு, கால இன்னி துபுத்துல் ஆன, நான் தௌபா செய்கிறேன், நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். எப்போ, தன்னுடைய மௌத்தை உணர்ந்த நிலையில அவர் அப்பதான் என்ன செய்யறாரு, தான் செய்த பாவத்திற்கு மௌத்தை உணர்ந்து இனிமேல் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில அல்லாஹ்விடத்துல அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மௌத்தை உணர்ந்து நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக அவர் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வலல்லதீன யமூத்துன வஹும் குஃபாரூன். இந்த மாதிரி மௌத்து வரக்கூடிய அந்த மௌத்து வந்துருச்சு, இனிமேல் ஒண்ணுமே இல்லை என்கின்ற நிலையில என்னிடத்தில் தௌபா செய்யக்கூடிய தௌபாவையும், வஹும் குஃபாரூன், முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நிராகரித்த இறை மறுப்பாளர்களுடைய தௌபாவை, இவங்க 2 பேத்துக்குமே என்னிடத்தில் பாவ மன்னிப்பே கிடையாது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்துல சொல்றான். சொல்லிட்டு உலாய்க்கு ஆழ்த்ததனாலகும் அதாபன் அலீமா, இத்தகையவர்களுக்கு துன்பமிக்க வேதனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அப்ப பாவம் செய்து விட்டு அதுக்கு மன்னிப்பே கேட்காம இருந்துட்டான், கடைசி நேரத்துல செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பாவம் செய்துவிட்டு
மன்னிப்பு கேட்காம அப்படியே அந்த நேரத்தையும் காலத்தையும் தாழ்த்தி கொண்டே ஒருத்தர் போறார் அப்படின்னு சொன்னா இது சைத்தானுடைய தன்மையாக மாறிடுது. சைத்தான் என்ன செஞ்சிடறான், அவனுடைய குணமே இதுதான். பாவம் செஞ்சான், ஆனா அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்துல ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அவனை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஆனால் சைத்தான் மன்னிப்பு கேட்காதனுடைய நிலை, அவன் தூக்கி எறியப்பட்ட இபிலிஸாக இருந்தவன் தூக்கி எறியப்பட்ட சைத்தானாக மாறும். அப்போ இது சைத்தானுடைய தன்மை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தௌபா செய்வதை அல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தௌபாவை விட்டு எவ்வளவு தூரமாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடியாறுகளை சைத்தான் தூரமாக்கி விடுவான். ஒருவர் அதிகமாக தௌபா செய்வாரேயானால், ஒருத்தர் அதிகமா அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறார், அப்படி தௌபா செஞ்சார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டே இருக்கிறார் என்பதாக பொருள். எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்துல தௌபாவை கைவிட்டுட்டாரோ எல்லாமே கேட்கிறார், பிரார்த்தனை செய்யறாரு, எல்லாமே கேட்கிறாரு, ஆனா அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்கல, மன்னிப்பு கேட்கல. அப்ப அந்த மன்னிப்பை எவர் கைவிட்டுட்டாரோ அவர் சைத்தானுக்கு ரொம்ப நெருக்கமாக மாறிடுறாரு. ஏன்னா சைத்தான் ரெண்டு விஷயத்த முன் வைப்பான். நீனே பாவம் செய்யற, நீ பாவம் செஞ்சுட்டு நீ மறுபடியும் தௌபா செஞ்சுட்டு மறுபடியும் பாவம் செய்யற, நீ அல்லாஹ்வை ஏமாத்துறியா என்கின்ற எண்ணத்தை சைத்தான் மனிதருடைய உள்ளத்துல உருவாக்கி விட்டு ஒண்ணு பாவத்தை விடு இல்லைன்னா தௌபாவை விடு என்கின்ற ஒரு நிலை கொண்டு போயிடுவான். இவர் பார்ப்பாரு, பாவத்தை விட முடியாது, ஆனா தௌபாவை விடுவது ரொம்ப லேசாக இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிருவார், தௌபா செய்யறதை விட்டு சைத்தான் தூரமாக்கிடுவான். அப்ப யார் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வதை விட்டு தூரமாகிறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிடுவாங்க. யார் அதிகமாக தௌபா செய்யறாங்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அதிகமாக தௌபா செய்யறாரோ அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துல இருக்கிறாரு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாவம் செய்து எவர் தௌபா செய்யவில்லையோ, பாவம் என்பது இயல்பாக அது நடக்கும், அது நிகழும், அதுல எந்த மாற்றமும் அல்ல. ஆனால் பாவம் செய்துவிட்டு எவர் தௌபா செய்யவில்லையோ அவருடைய உள்ளம் இருண்டு போய்விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் அவர் பாவம் செய்யும் பொழுது ஒரு கருப்பு புள்ளி விழும், அவர் தௌபா செய்யும் பொழுது அந்த கருப்பு புள்ளி சுத்தமாக ஆக்கப்படும். அவர் மீண்டும் பாவம் செய்யறாரு, கருப்பு புள்ளி விடும், அவர் எப்போ தௌபா செய்கிறாரோ அது சுத்தமாக்கப்படும். இப்படியே மனிதன் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் கருப்பு புள்ளி விடும், அவன் தௌபா செய்யும் போதெல்லாம் அது சுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல தௌபாவை அந்த அடியான் நிறுத்தி விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் முழுவதும் கருப்பு புள்ளிகளால் நிறைந்து போயிருக்கும். எனவே பாவத்தை ரொம்ப பகிரங்கமாகவும் பாவத்தை ரொம்ப ரசிச்சும் பாவமான காரியங்களை ரொம்ப மன நிறைவாகவும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் போயிடுவான். எனவே நீங்கள் பாவம் செய்தால் உடனடியாக தௌபா செய்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாவம் செய்துவிட்டு தௌபாவே செய்யாம ஒருத்தர் மரணிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவரை மன்னிக்கக்கூடிய முழு அதிகாரமும் பொறுப்பும் அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்குது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மாலம் யுகர்ரிர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அடியானினுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடையாத வரை, அதாவது மரண தருவாயை எட்டாத வரை அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமதியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அப்ப எது வரைக்கும் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய கர்கரா அந்த இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தை அது வரைக்கும் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கிறான், அந்த அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கிறான். மாலம் யுகர்ரிர், அவருக்கு அந்த கர்கரா என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வருகின்ற வரையிலும், அவர் மௌத்தை சந்திக்கிற வரையிலும், அவருடைய மரணம் அவருடைய தொண்டக்குழியை அடைகின்ற வரையிலும் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பதற்கு, தௌபாவை கேட்பதற்கு, பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்கிறான். அது வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்வினுடைய அரிசில 2 வாசல்கள், அதாவது இரவிலும் சரி பகலிலும் சரி எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டாலும் பாவ மன்னிப்புடைய வாசலை அல்லாஹ் திறந்தே வைத்திருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இரவில் பாவம் செய்து விட்டால் பகலில் மன்னிப்பு கேட்டுருங்க,
ஏன்னா இரவில் பாவம் செய்தவருக்காக வேண்டி பகலில் மன்னிப்பினுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். நீங்க பகல்ல பாவம் செஞ்சிட்டீங்கன்னா இரவுல மன்னிப்பு கேளுங்க. இரவில் பாவம் செய்து பகலில் பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக வேண்டி இரவில் என்ன செய்யறான்? அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பினுடைய வாசனுடைய கதவு திறந்தே இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத்தாயிபு மினதம்பி கமல்லா தம்பலகு, எவர் பாவத்திலிருந்து தௌபா செய்து மீண்டு விட்டாரோ அவர் பாவம் செய்யாதவரை போன்றவர் ஆவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்கள் இப்னு மாஜாவில் இடம்பெறுவதை பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹை விரும்பக்கூடியதெல்லாம் அடியார்களிடத்திலிருந்து தௌபாவை அல்லாஹ் விரும்புறான். அப்ப யாரு தௌபாவை விட்டு தூரமாகிறாங்களோ அவர் அல்லாஹுவை விட்டு தூரமாகிடுவாரு. யார் தௌபாவோடு அல்லாஹுவிடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு தௌபா செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லுவதை நம்ம பார்க்கணும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.